ஹாய், வணக்கம். என்னடா, இப்பல்லாம் ஒரே ஒரு பிரச்சனை ஒன்று தான் ஓடிக்கொண்டிருக்கு. அதாவது, தமிழ்நாட்டு முதல்வர் எப்ப வெளியால வருவார், என்ன பிளவிடுவார், அதை எப்படி அவருக்கு எதிரா வன்மத்தை கக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு தான் எல்லாரும் வலம் வந்துட்டு இருக்காங்க போல கிடக்கு. அதாவது திமுக, அதிமுக, நம் தமிழர் கட்சி அப்படியான ஆக்கள். ஏன்னு சொன்னா அவையோட பக்கம் தானே இந்த பத்திரிகைகள், செய்தித்தளங்கள் வந்து அவங்களோட தான் கூட்டா நிக்குது. அதனால என்னவோ தெரியல, எல்லா இடங்கள்லையும் எல்லா மீடியாக்கள்லையும் வந்து ஒரே ஒரு இதுதான் ஓடிக்கொண்டிருக்குது. என்னன்னு சொன்னா, நேற்று முன்தினம் தளபதி அவர்கள் ஒரு சுற்று நடவடிக்கைக்கு சென்றிருந்த போது அந்த பெண்களுக்கு வந்து கை கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதாவது தீண்டாமை என்ற குற்றச்சாட்டு வந்து போய்கொண்டிருக்கு. இல்ல, தெரியாம தான் கேட்கிறேன். அவர் இத்தனை இடங்களுக்கு போய்வாரு, எல்லா இடங்கள்லையும் கை கொடுக்குறாருன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. சகல இடங்கள்லையும் வந்து கை கொடுக்குறாருன்றதை நீங்கள் வடிவா பார்த்திருப்பீங்க. அதுக்கு பிறகும் வந்து தீண்டாமைன்றா அது எப்படி தீண்டாமை ஆகும்ன்றதை எனக்கு விளங்கல. ஏன் நீங்கள் யோசிக்க கூடாது? அவருக்கு கையில ஏதோ ஒரு காயம் இருக்கலாம், அல்லது உரசல் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வலி ஏற்பட்டிருக்கலாம். அதனாலதான் அவர் கை கொடுக்கல என்றதை ஏன் நீங்க உணரக்கூடாது? எதுக்கெடுத்தாலும் அவர் அப்படி செய்யறாரு, அவர் இப்படி செய்யறாருன்றது தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் எல்லா இடங்களுக்கும் போய்வாரு, அவற்றை கைகள்ல ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அடிபட்டு இருக்கலாம், அல்லது காயம் ஒன்று உண்டாகி இருக்கலாம். அதனால வந்து அவர் கை கொடுக்கலைன்னு சொல்லி உங்களால் ஏன் உணர முடியாமல் இருக்கு? ஏன் நீங்கள் அப்படி ஒரு செய்தியை வெளியிட இல்லாமல் இருக்குது? உங்களுக்கு அவர் எப்ப பிளவிடுவார், அவர் மேல எப்படி வன்மத்தை கக்கலாம் என்ற மட்டும் சிந்தனை இருக்குது இல்லையா? அதனாலதானோ என்ன தெரியும், நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறீர்கள். அண்ணாமலை நேற்று முந்தினாத்த ஒரு மாநாடு நிகழ்ச்சி ஒன்று செய்திருந்தார் பொள்ளாச்சியில. அவர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் ஒரு புதிய ஒரு அரசியல் கட்சி, புதிதாக அரசியலுக்கு நுழைந்தவர்கள், அவர்கள் பிழைவிட்டால் அதை சொல்லி திருத்த வேணும். அப்படி அவர்கள் திருந்த இல்லை என்று சொன்னா அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம் அப்படி என்ற ஒரு உண்மையா பெருந்தன்மையோட பாராட்டி கதைச்சிருப்பார். அதான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு இல்லையா? அப்படியான அரசியல்வாதிக்கு பின்னால வந்து மக்கள் போறதுக்கு விரும்புவாங்க. ஆனா நீங்கள் எல்லாம் எப்ப பாரு அசிங்கப்படுத்துறோம், அவதூறுப்படுத்துறோம் என்ற ஒரு கொள்கையோட தான் சுத்தி திரிவீங்க போல எனக்கு. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் இப்ப வரைக்கும் சும்மா இருந்ததில்லை. அங்க ஓடுது, இங்க ஓடுது, அந்த வைத்தியசாலை பாக்குது, பாடசாலையை பாக்குது, வீதிகளை பாக்குது, துறை தொழில் சார்ந்த இடங்களை பாக்குது. அப்படி எல்லா பிரச்சனைக்கும் முகம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சுற்று நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கு, கள ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கு. அப்படியான ஒரு மனுஷனுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் வன்மத்தை கக்கி இந்த ஒரு பொய்யான பிரச்சாரங்களை செய்யறதால வந்து உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சி விட போகுது? யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல்வாதி கை கொடுக்கல என்றா ஒரு நாள் கை கொடுக்கல என்றதுக்காக தீண்டாமை என்று சொல்லி கருத்தை கொண்டு வந்து முன்வைக்கிறீங்க. தீண்டாமை என்றா எப்படி இருக்கணும்? அந்த கைக்கு குளோஸ் போட்டு கொண்டு வருவினம், அவையில பார்த்து தீண்டாமைன்னு சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்ளலாம். அவையில் வந்து அதுக்கு பொருத்தமான ஆக்களா இருப்பினம். ஆனா இந்த மனுஷன் எப்ப அரசியலுக்கு வந்ததோ அண்டுல இருந்து இண்டு வரைக்கும் எல்லார் மீதும் தோல் மேல கை போட்டு படம் எடுக்குது, கை கொடுக்குது, கைகுலாவுது, எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கு. ஆனா அந்த மனுஷனுக்கு மேலதான் நீங்க வன்மத்தை கக்கி அந்த மனுஷன் தான் அசிங்கப்படுத்தணும் மட்டும் நிக்கிறீங்க. ஏன்னு எனக்கு விளங்க இல்லை. ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்திருக்கான், அவங்க வந்து அவங்களால என்ன என்ன முறையில மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்யணும்னு சொல்லி எதிர்பாருங்க. நீங்க செய்யாமல் விட்ட பிள்ளைகளை அவர் திருத்தி கொண்டு போறார் என்பதற்காக அவர் மீது வன்மத்தை கக்காதீங்க, பழி சொல்லாதீங்க. சரியா? நீங்கள் செய்யல அதை அவர் சரியா செய்கிறார்ன்றதை நினைச்சு பெருமைப்படுங்க. சரியா? நீங்க இருந்த காலத்துல எத்தனையோ பாடசாலைகள், அரச பாடசாலைகள் சரியான முறையில் இயங்க இல்லை. பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போறதுக்கு பேருந்துகள் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படல. அதெல்லாம் இப்ப சரி செய்யப்படுது. அது எப்படி உங்களால முடியாது, அந்த மனுஷனால முடிஞ்சிருக்குது? அதாவது ஆட்சிக்கு வந்து வெறும் 60 நாள்ல வந்து இவ்வளவு சீர்திருத்தங்கள் நடந்திருக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, 5 வருடத்துல வந்து இவ்வளவு மாற்றங்கள் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் மீது நீங்க வன்மத்தை கக்குறது, பழி கூறுறது வந்து எந்த வகையில நியாயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 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 நாள், அதாவது ஒரு ஒரு கல ஆய்வுக்கு போன இடத்துல கை கொடுக்கல என்னன்னா தீண்டாமை என்று போட்டு எல்லா மீடியாக்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரே கருத்தை தான் வெளியிடுறீங்க. உங்களுக்கு பார்வையாளர்கள் வியூவர்ஸ் தேவைன்னு சொன்னா சரியா, வேற ஏதாவது செய்யுங்க. அதுக்கு வியூவர்ஸ் வரும் இல்லைன்னு இல்லை, அதுக்கு தீண்டாமை என்ற கருத்தை கொண்டு வந்து அப்படி ஒரு கருத்தை முன்வைக்காதீங்க. அது தவறு. அந்த மனிதர், அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சியில் தான் சகல இனத்தவர்களும் ஒரே அமர்வுல வந்து அமைச்சர்கள் ஆகியிருக்கிறார். சரியா? எம்எல்ஏ ஆகியிருக்கிறார்கள். அந்த ஆட்சியை பார்த்து பெருமைப்படுங்க. இவ்வளவு காலத்துக்கும் இல்லாத ஒரு முடிவை வந்து தளபதி விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார். அப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது உண்மையிலேயே நீங்கள் எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்படி பழி போட்டு அவதூறு செய்து வன்மத்தை கட்டி அவரை தட்டி அமர்த்த நினைக்காதீங்க. அது ஒரு அழகான அரசியலாகவும் இருக்காது. இது உங்களுக்கு அரசியல் தெரியலையென்றா கற்றறிஞ்சு கொள்ளுங்க, அல்லது பார்த்தறிஞ்சு கொள்ளுங்க.
இப்படி வன்மத்தையே கக்கிட்டு இருக்கிறது ஒருபோதும் அரசியல் என்றும் ஆகாது, அரசியல் கருத்தாகவும் ஆகாது. தீண்டாமை என்பது அது அல்ல. தயவு செய்து அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒருவருடைய கையில் ஏற்படக்கூடிய வலி, காயங்களினால் கூட அவர் அந்த அந்த பெண்ணிற்கு அல்ல அந்த மகளுக்கு கை கொடுக்காமல் விட்டிருக்கலாம். அதை நீங்கள் தீண்டாமை என்று கருத்திட்டு, தீண்டாமை என்று சொல்லி அதை ஒரு பேசு பொருளாக்கி கதைக்க வேண்டிய தேவையில்லை. புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல அரசியல் என்றது நாகரிகமானது. இவ்வாறான அவதூறுகளை காவிக்கொண்டு தெரியாதீங்க. அது நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு, நல்ல ஒரு பத்திரிகையாளனுக்கு, நல்ல ஒரு செய்தியாளர்களுக்கு அல்லது நல்ல ஒரு செய்தித்தளங்களுக்கு அழகில்லை. அதைத்தான் சொல்லலாம். இனி வரும் காலங்களையாவது திருந்தி நடக்க பாருங்க. இப்படியான அவதூறு கருத்துக்களை விட்டுட்டு அவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயற்பாடுகளை பாராட்டுங்கள். அவர்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளை சுட்டி காட்டுங்கள். அது ஒருபோதும் தவறாக இருக்காது. இப்படி வன்மங்களை கக்கிறத இதோட விட்டுருங்க. தயவு செய்து விட்டுருங்க. சரியா? நன்றி.